ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நாங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இன்னும் சில வினா விடைகள்ல கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக பார்க்கலாம். கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் சொல்லுகின்ற பொழுது கற்பித்தலியல் தலைமைத்துவம் மற்றும் கலைத்திட்ட தலைமைத்துவம், போதனா தலைமைத்துவம் ஆகிய 3 விடயங்களும் உள்ளடக்கியதாக இந்த வினாக்கள் தொடர்பட்டு இருக்கும். அந்த அடிப்படையில நாங்கள் நேற்றைய தினம் பார்த்த வினாக்களை தவிர இன்றைய தினம் 2022ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் வினாக்கள்ல இருக்கக்கூடிய அடுத்த வினாவுக்கு நாங்கள் போகலாம். சரிதானே? நேற்றைய வினா உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட். இந்த 2வது வினா என்னென்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். பாடத்திட்ட அபிவிருத்தியானது நோக்க மாதிரியிலிருந்து தேர்ச்சி அடிப்படையிலான கலைத்திட்ட மாதிரிக்கும், கற்பித்தல் அணுகுமுறையானது ஆசிரிய மையமான கல்வி முறைமையிலிருந்து மாணவர் மையமான கல்வி முறைமையாகவும், கற்பித்தலானது பாடக்குறிப்புகள் முறையிலிருந்து செயற்பாட்டு திட்டங்களை உருவாக்கவும், மாணவர்களின் சோதனை முறையானது மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாச்சாரத்திற்கு மாற்றி அமைப்பதில் 2007 கல்வி மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. இது விளங்குது அவங்களுக்கு? நிறைய மாற்றங்கள் நடந்தது இல்லையா? ஒன்று பாடத்திட்ட அபிவிருத்தி, கரிக்குலம் டெவலப்மெண்ட் நோக்கம் என்ற விஷயத்திலிருந்து மாறி தேர்ச்சி அடிப்படை நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கும் அப்பால பிள்ளைகள் தேர்ச்சிகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற கலைத்திட்ட மாதிரியாக மாற்றமடைந்தது. அதாவது மாற்றமடைவதற்கான மறுசீரமைப்புகள் முன்மொழியப்பட்டன. கற்பித்தல் அணுகுமுறை ஆசிரிய மையத்திலிருந்து மாணவர் மைய கல்வி முறைமையாக மாற்றமடைவதற்கான மறுசீரமைப்புகள் முன்மொழியப்பட்டன. பாடக்குறிப்பு எழுதுகிற முறையானது பாடக்குறிப்பிலிருந்து அது ஆக்டிவிட்டி பிளானாக செயற்பாட்டு திட்டங்களை உருவாக்குவதாக மாற்றமடைந்தது. மாணவர்களின் சோதனை முறை டெஸ்டிங் மெத்தட் மதிப்பீடு இவாலுவேஷன்ல இருந்து அசஸ்மெண்ட் என்ற மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாச்சாரத்துக்கு மாற்றி அமைக்கப்படுவதற்கான முன்மொழிவுகள் மறுசீரமைப்புகள் 2007ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பிலே முன்வைக்கப்பட்டது நீங்க எல்லாருமே அறிவீங்க. அந்த அடிப்படையில முதலாவது வினா, 21ஆம் நூற்றாண்டின் யதார்த்தமான உலக போக்குகளுக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்த தேர்ச்சி மட்ட கற்றல் கற்பித்தல் அணுகுமுறையானது எவ்வாறு முயற்சிக்கப்படுகிறது அல்லது முயற்சி செய்யப்படுகிறது என்பதை கலந்துரையாடவும். கேள்வி விளங்கிதா? ஓம் சார் விளங்கி. அதாவது 21ஆம் நூற்றாண்டின் யதார்த்தமான உலக போக்குகளுக்கு ஏற்ப இப்ப மாற்றமடைந்த நோக்க மாதிரியிலிருந்து தேர்ச்சி மைய கலைத்திட்டம் வந்தது இல்லையா? அப்ப அவங்க கேட்கிறாங்க, அது 21ஆம் நூற்றாண்டுக்கு யதார்த்தமான உலக போக்குகளுக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்துவதற்கு தேர்ச்சி மட்ட கற்றல் கற்பித்தல் அணுகுமுறை பெடகோஜி தான் என்ன எவ்வாறு முயற்சி செய்யப்படுகிறது? கற்பித்தல் அணுகுமுறை பெடகோஜிக்கல் அப்ரோச் எவ்வாறு முயற்சி செய்யப்படுகிறது என்பதை கலந்துரையாடவும். யாராவது கமான் டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க எப்படின்னு சொல்லுங்க. 2007ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கணக்கு தவிர இந்த வினாவில் தரப்பட்ட விஷயங்களை வச்சுக்கொண்டே நீங்கள் விடைக்கு போகலாம். கமான், யாராவது எப்படி முயற்சி செய்யப்படுது சொல்லுங்க. தேர்ச்சி மட்ட கெட்ட கற்பித்தல் அணுகுமுறை எவ்வாறு முயற்சி செய்யப்படுகிறது? ஆசிரியர் மைய கல்வியிலிருந்து மாணவர் மைய கல்வியை நோக்கி போகுது சார். ஓ, அதனூடாக என்ன நடக்குது? கற்பித்தல் முறை மேற்கொள்ளப்படுது. மாணவர் மைய அவங்க அதை கேட்கல. தேர்ச்சி மட்ட கெட்ட கற்பித்தல் அணுகுமுறை எவ்வாறு முயற்சி செய்யப்படுகிறது? கமான். அதை நீங்க தொடர்புபடுத்தலாம். அது உங்களுக்கு கெட்டித்தனத்தை பொறுத்து இருக்குது. தேர்ச்சி மட்டத்தை செயற்பாடு திட்டங்களுக்காக. ரைட். நீங்க எல்லாரும் ரெடி ஆகணும். இப்படி பசிவா இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். என்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். தேர்ச்சி மட்ட கெட்ட கற்பித்தல் அணுகுமுறை என்றது 21ஆம் நூற்றாண்டுக்கான தயார்படுத்தல் பற்றி நோக்கும் பொழுது, இந்த தேர்ச்சி மட்ட கெட்ட கற்பித்தல் முறையினூடாக 21ஆம் நூற்றாண்டுக்கான தயார்படுத்தல் எப்படி நடைபெறுகிறது அதைத்தான் அவங்க கேட்கிறாங்க. 21ஆம் நூற்றாண்டின் யதார்த்தமான உலக போக்குகளுக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்த இந்த தேர்ச்சி மட்ட கெட்ட கற்பித்தல் அணுகுமுறை ரொம்ப முயற்சி செய்யப்படுகிறது. சிஸ்டர் விளங்கிதானே?
விளங்கிட்டு தானே? சார். அந்த அடிப்படையில நாங்கள் பார்ப்போம். 2007 கல்வி மறுசீரமைப்பின் மூலம் நமது கல்வி முறை தேர்ச்சி மைய கற்றலை நோக்கி நகர்ந்தது. இதன் நோக்கம் என்னத்துக்காக அது நகரப்பட்டது? அப்படி என்னது தேர்ச்சி மைய கற்றல் கற்பித்தலை நோக்கியே நகர்ந்தது என்று பார்க்கக்கூட மாணவர்கள் தங்கள் தனிப்பட்ட திறன்களுக்கு ஏற்ப கற்றலை விளங்கித்தானே? மாணவர்கள் தங்களது தனிப்பட்ட திறன்களுக்கு ஏற்ப இந்த கற்றலை அடைவதை உறுதி செய்வதே இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. விளங்கிட்டு தானே? நான் சொல்ற விளங்குதோ? ஆகவே அவ்வாறு மாணவர்கள் தங்கள் தனிப்பட்ட திறன்களுக்கு ஏற்ப, வெரி இம்பார்ட்டன்ட், இது தனிப்பட்ட திறன்களுக்கு ஏற்ப கற்றலை அடைவதை உறுதி செய்வதே இந்த தேர்ச்சி மைய கற்றல் கற்பித்தலுடைய நோக்கமாகும். அதன் மூலம் தனிநபரின் மீது கவனம் செலுத்தப்பட்டது. விளங்குதோ? தனிநபர் மீது கவனம் செலுத்தப்பட்டது. இந்த தனிநபர் மீது கவனம் ஒவ்வொரு மாணவரின் கற்றல் வேகம் மற்றும் திறன்களை பொறுத்து கற்பித்தல் திட்டங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. அப்படி செய்யறீங்களா? டீச்சர்ஸ் செய்யறாங்களா? சிலவர்களுக்கான வித்தியாசமான கொஞ்சம் கற்பித்தல் இல்ல சிஸ்டர், நான் கேட்க ஒரு வகுப்பறைக்குள்ள 30 மாணவர்கள் இருந்தால் 30 மாணவர்களுக்கும் வெவ்வேறு பிளான் வச்சிருக்காங்களா படிப்புகிறதுக்கு? இல்லையே. ஆனா வச்சிருக்கேல அது ஆயிரம் லோவுக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறோம். அதுதான். ஆனா ஒவ்வொரு மாணவனுடைய கற்றல் வேகம், அவனுடைய திறன்கள் எல்லாம் வேறுபட்டது. என்ன அதுக்கேற்ற மாதிரி கற்பித்தல் திட்டம் என்னது டீச்சிங் அந்த பிளான் வடிவமைக்கப்படும். இதனால் மெதுவாக கற்கும் மாணவர்கள் தங்களது சொந்த வேகத்தில் முன்னேறவும், விரைவாக கற்கும் மாணவர்கள் தங்கள் திறனை மேலும் வளர்த்துக் கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கிறது. விளங்குதோ? பிள்ளைக்கேற்ற மாதிரி ஒரு பிள்ளை ஸ்லோன்னா அந்த பிள்ளைக்காக முழு பிள்ளைகளும் பாதிக்கப்பட முடியாது இல்லையா? ஒரு பிள்ளை கட்டிக்காரன்றதுக்காக மற்ற பிள்ளைகளுக்கு நீங்க படிப்பிக்காமலுக்கு போக முடியாது இல்லையா? ஆகவே தனிநபர் கவனம் இங்கு மேற்கொள்ளப்பட்டது உண்டு. இரண்டாவது விஷயம் நாங்கள் பார்க்கும் பொழுது, ரைட், இரண்டாவது விஷயமாக நீங்க பல்வேறு கற்றல் முறைகள் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு கற்றல் முறைகள் என்று நாங்கள் சொல்லியுள்ள பாட புத்தகங்களை மையமாக கொண்ட, ரைட், பாட புத்தகங்களை மையமாக கொண்ட கற்றலுக்கு பதிலாக செயல்பாட்டு கற்றல், ஆக்டிவிட்டி லேர்னிங், குழு செயற்பாடு, ஆய்வு, களப்பயணம் போன்ற பல்வேறு கற்றல் முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. இது மாணவர்களின் படைப்பாற்றல், சிந்தனை திறன் மற்றும் தகவல் தொடர்பு திறனை, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில் திறனை மேம்படுத்துகிறது. ஆகவே இங்கு பல்வேறு கற்றல் முறைகள் இங்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. சரிதானே? ஆகவே இந்த தேர்ச்சி மட்ட கற்றல் கற்பித்தல் அணுகுமுறையினூடாக 2007ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கல்வி மறுசீரமைப்பின் மூலம் தேர்ச்சி மட்ட கற்றல் கற்பித்தல் அணுகுமுறையின் மூலமாக நாங்கள் தனிநபர் கவனத்தை ஏற்படுத்தலாம். இரண்டாவது அது எவ்வாறு முயற்சி செய்யப்படுகிறது என்று கேட்கிறோம். அதனூடாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். இரண்டாவது நாங்கள் பார்த்தோம் பல்வேறு விதமான கற்பித்தல் முறைகள் பயன்படுத்தப்படுது இல்லையா? அடுத்ததான் நாங்கள் பார்க்கலாம் இந்த தொடர்ச்சியான மதிப்பீடு இதன் மூலம் நடைபெறுகிறது. தேர்ச்சியை அளவிடுவதற்கான தேர்ச்சி மட்டங்கள், இதை மதிப்பீடு செய்வதற்கு தொடர்ச்சியான மதிப்பீடு ஒன்று இங்கு இடம்பெறுகிறது. மாணவர்களின் முன்னேற்றம் தொடர்ந்து மதிப்பீடு செய்யப்படுவதால் அல்லது தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யப்படுவதால் தேவையான இடங்களில் தலையீடு மேற்கொள்ளப்படலாம். ஆசிரியராக மாணவர்கள் தங்கள் குறைபாடுகளை சரி செய்ய ஆசிரியர்கள் உதவுவார்கள். ஆகவே இதன் மூலம் உண்மையில இந்த தேர்ச்சி மைய கற்றல் கற்பித்தல் அணுகுமுறை சிறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே சரி செய்ய உதவி அளிக்கப்படுவார்கள். இவ்வாறு தேர்ச்சி மட்ட கற்றலானது, கம்பிட்டன்சி பேஸ்ட் லேர்னிங் ஆனது மாணவர்களை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்றவாறு மாறிவரும் உலகில் வெற்றிகரமாக செயல்பட தேவையான திறன்களை கொண்டவர்களாக மாற்றுகிறது. ஓகே, அவ்வளவு நான் சொல்றேன். ஆகவே உங்களுக்கு என்ன கேள்வி, இந்த
இந்த 21ஆம் நூற்றாண்டின் யதார்த்தமான உலகப் போக்குகளுக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்த தேர்ச்சி மட்ட கற்றல் கற்பித்தல் அணுகுமுறை கம்பிடன்சி பேஸ்ட் டீச்சிங் லேர்னிங் அப்ரோச் எவ்வாறு முயற்சி செய்யப்படுகிறது என்பதை கலந்துரையாடும். அதன் அடிப்படையில் தனிநபர் கவனம், பல்வேறு கற்றல் முறைகள், தொடர்ச்சியான மதிப்பீடு என்பன பிரயோகிக்கப்படுகிறது. ரைட். 2வது வினாவுக்கு நாங்கள் போவோம். 2வது வினா என்ன? அந்த வினாவில், பெரிய வினாவில் கொஸ்டின் நம்பர் 2ல செகண்ட் பார்ட் என்ன? ஆசிரியர் மைய கல்வியுடன் தொடர்புடைய ஏதாவது 3 பண்புகளை தேர்வு செய்து, ஆசிரியர் மைய கல்வியுடன் தொடர்புடைய ஏதாவது 3 பண்புகளை தெரிவு செய்து, சரிதானே, அந்த அவை மாணவர் மைய கல்வியுடன் எவ்வாறு மாறுபடுகின்றன என்பதனை பகுப்பாய்வு செய்யவும். விளங்குதா கேள்வி? ரைட், டிஸ்கஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கேள்விதான் உங்களுக்கு இந்த வருஷம் வந்தது. இந்த வருஷம் எப்படி வந்தது? 3 பண்புகளை போட்டாங்களே, என்ன உள்ளடக்கம், ஆசிரியர் வகிவாகம், என்ன மற்றது வந்து அப்படி கணக்கு ஒரு 4-5 பகுதியை போட்டுட்டு 5 தீமை போட்டுட்டு கருப்பொருட்களை போட்டு அதுல ஏதாவது 3 எடுத்து நீங்க 2 மெத்தட்டுக்கும் ஒப்பிடணும். டீச்சர் சென்டர் மெத்தடாலஜிக்கும் ஸ்டூடெண்ட் சென்டர் மெத்தடாலஜிக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். பார்த்துனாங்களா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வந்தா இல்லையா? எந்த முறை என்ன சொல்றீங்க? அப்ப இந்த கேள்விதான் அந்த கேள்வி. இதுல என்ன செய்யறாங்க? உங்களாக தெரிவு செய்ய சொல்றாங்க. நீங்களே கொண்டு வாங்க 3 பண்புகளை. அங்க அந்த 5 தீம் கருப்பொருட்களை பண்புகளை தந்திருந்தாங்க. 3 எடுத்து 2 ஒப்பிடு செய்யட்டாம்னு சொல்லி. சரிதானே? ரைட், சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எனக்கு இதுல இருக்கிறார்கள். சொல்லுங்க. குமுதா, கிரிஜானி சொல்லுங்க. சிஸ்டர் சொல்லுங்க. சுதர்சன் சொல்லுங்க. ஆசிய மைய கல்வியுடன் தொடர்புடைய ஏதாவது 3 பண்புகளை தெரிவு செய்து அவை மாணவர் மைய கல்வியுடன் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை பகுப்பாய்வு செய்யவும். நீங்க சொல்ல மாட்டீங்க, விளங்குது. அதனால நானே போறேன். ஆசிய மைய கல்வி வெர்சஸ் மாணவர் மைய கல்வி. ஆசிய மைய கல்வியில வந்து ஆசிரியர் கற்பித்தலின் மையமாக இருப்பார். ஆனால் மாணவர் மைய கல்வியில வந்து மாணவர்கள் கற்றலின் மையமாக இருப்பார்கள். இங்கு ஆசிரியர்கள் கற்பித்தலின் மையமாக இருப்பார்கள். ஆசிய மைய கல்வியில வந்து தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குவதில் ஆசிரியர் கவனம் செலுத்துவார். ஆனா இங்கு வந்து மாணவர் மைய கல்வியில மாணவர்கள் தாங்களாகவே கண்டுபிடித்து கற்க ஊக்குவிக்கப்படுவார்கள். தகவல்களை ஆசிரியர் கொடுக்க மாட்டார். பிள்ளைகளாக தகவல்களை தேடி பெறுவார்கள். மாணவர்கள் இங்க ஆசிரிய மைய கல்வியில மாணவர்கள் செயலற்று கேட்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் மாணவர் மைய கல்வியில ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாக செயல்படுவார். மாணவர்கள் இங்கே செயல்படுவார்கள். ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாக மட்டும்தான் இருப்பார். கற்றல் முறைகள் பெரும்பாலும் பாட புத்தகங்களை மையமாக கொண்டிருக்கும் ஆசிரிய மைய கல்வியில மாணவர் மைய கல்வியில கற்றல் முறைகள் பல்வேறுபட்டதாக இருக்கும். ஓகேயா? எத்தனை விஷயங்கள் ஒப்பிடப்பட்டிருக்குது? 4 விஷயங்கள் இங்கு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள்ட்ட கேட்டது என்ன கேள்வி? எத்தனை பண்புகளை கேட்டவாங்க? ஆகப்போக 3 பண்புகளை கேட்டவாங்க. ஓகேயா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா? இல்ல சார். இல்ல சார். சத்தமாகாதீங்களா? இல்ல சார், விளங்கி இருக்கிறேன். ஓகே. அடுத்தது தேர்ட் பார்ட். இந்த இருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு செயற்பாட்டு திட்டத்தை ஆக்டிவிட்டி பிளான உருவாக்குறதுக்கு, விருத்தி செய்வதற்கு, உருவாக்க அல்லது விருத்தி செய்வதற்கு அல்லது தயாரிப்பதற்கு. விளங்கிட்டா? இன்னும் சொல்லிக் கொடுறாங்க. உருவாக்க, விருத்தி செய்வதற்கு, விருத்தி செய்ய அல்லது தயாரிப்பதற்கு ஒரு வேலை சட்டகத்தை வடிவமைக்க ஃப்ரேம் ஒர்க் கொண்டு நீங்க போடட்டாம். ஐடியா கொடுத்தா சரி. ஃப்ரேம் ஒர்க்ன்றது அது பற்றிய ஐடியா. இதுதான் தேர்ட் பார்ட், 3வது வினா. ரைட். 3வது வினா உங்களுக்கு தெரியும், சொல்லுவோம். கற்றல் நோக்கங்களை முதலாவது வரையறை செய்ய வேணும். கற்றல் நோக்கங்களை
வரையறை செய்யணும் அல்லது நிர்ணயிக்கணும். வரையறை செய்தல் அல்லது நிர்ணயித்தல். அதாவது மாணவர்கள் சரியானே, அதாவது மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக வரையறுத்தல் வேண்டும். விளங்குதோ? இங்க அதான் செய்யணும். அதுதான் இந்த கற்றல் நோக்கங்களை வரையறை செய்தல். இது முதலாவது விஷயம் சரிதானே. ஆனா ஆவன்னா சரிதானே, மாணவர்களின் பின்னணி மற்றும் தேவைகளை ஆய்வு செய்யணும். ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்டை பற்றி நீங்க ஆய்வு செய்ய வேணும். அது பற்றி அதாவது ஆராய்ந்து தகவலை பெறணும். அதாவது மாணவர்களின் சரியானே, மாணவர்களின் முந்தைய அறிவு, குறிப்பிட்ட விடயம் தொடர்பான முந்தைய அறிவு, முன்னைய அறிவு என்ன, முன்னைய அறிவு பொருளே, முன்னைய அறிவு, திறன்கள் மற்றும் கற்றல் பாணிகள், லேர்னிங் ஸ்டைல் என்பவற்றை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். மூன்றாவது என்ன நம்ம தீர்மானிக்கணும் ஒரு ஆக்டிவிட்டி பிளான்ல, மிக முக்கியமானதா கற்றல் நடவடிக்கைகளை திட்டமிடல். இங்க ஆசிரியர் செயற்பாடு, மாணவர் செயற்பாடு, உங்களோட லெசன் பிளான் ஞாபகம் இருக்கு. பல்வேறு கற்றல் முறைகள், செயற்பாடுகளா, குழு செயற்பாடுகளா, ஆய்வா, இந்த மாதிரி. இதன் மூலம் கற்றல் நோக்கங்களை எவ்வாறு அடையலாம் என்பதை திட்டமிடல் வேண்டும். ஏன்னா மதிப்பீட்டு முறைகளை தேர்ந்தெடுத்தல், அதாவது எவாலுவேஷன் மெத்தட்டை செலக்ட் பண்ணி எடுக்கணும். படிப்பிச்சு முடிஞ்சதை எப்படி பிள்ளைகிட்ட மதிப்பீடு செய்யப்படுறோம். அதாவது மாணவர்களின் கற்றலை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்பதை தீர்மானித்துக் கொள்ளுதல். அடுத்தது ஊனா நேரத்தை ஒதுக்கீடு செய்தல். சரியா, நேரத்தை ஒதுக்கீடு செய்தல். அதாவது இங்க ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் ஆசிரியர் செயற்பாடு, மாணவர் செயற்பாடு, ஆசிரியர் செயற்பாடு, மாணவர் செயற்பாடு, சரியானே. இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்கப்படல் வேண்டும் என்பதை திட்டமிட்டுக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்த படிமுறை அதுல தேவையான பொருட்களையும், கற்பித்தலுக்கு தேவையான பொருட்களையும் ஆவணங்களையும் என்ன செய்யணும், நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும், ரெடி பண்ணி வைக்க வேண்டும் இல்லையா. அந்த அடிப்படையில நாங்க செயற்பாட்டுக்கு தேவையான மாணவர்களது கற்றல் செயற்பாட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களை முன்கூட்டியே தயார் செய்தல் வேண்டும். ரைட், இவ்வளவு மிக முக்கியமான விஷயம். இவ்வளவும் தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் அமையக்கூடிய முக்கியமான அம்சங்கள். விளங்குது நான் சொல்றது? முதலாவது என்ன செய்யணும், ஆக்டிவிட்டி பிளான் டெவலப் பண்றதுக்கு, நாங்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை போட சொன்னா என்ன செய்யணும், முதல் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், இப்ப நோக்கங்களை வரையறை செய்தல். அதாவது இங்க நீங்க தேர்ச்சி மட்டங்கள் பிரக்கெட்ல போட்டுக்கொள்வோமா, தேர்ச்சிகள் அல்லது தேர்ச்சி மட்டங்கள்
என்பவற்றை வரையறை செய்தல். இப்ப நோக்கமில்லையே கற்றல் லேர்னிங் கற்றல் நோக்கத்தை விட நாங்கள் தேர்ச்சியை பேஸ் பண்ணித்தான் படிப்பிக்கிறோம் இல்லையா? ரைட். லேர்னிங் அவுட்கம்ஸ் ஒன்று இருக்கு, கற்றல் பேறுகள் இருக்குது இல்லையா? அடுத்து ரெண்டாவது என்ன, மாணவர்களின் பின்னணி மற்றும் தேவைகளை ஆய்வு செய்தல். அவர்களுக்கு என்னத்தை நம்ம கொடுக்கணும், என்ன அறிவை கொடுக்கணும், என்ன திறமை கொடுக்கணும். அடுத்தது மதிப்பீட்டு முறை, சாரி, கற்றல் நடவடிக்கைகளை திட்டமிடணும். என்ன ஆக்டிவிட்டி செய்ய போறோம், குரூப் ஆக்டிவிட்டி என்ன, அந்த மாதிரி சரியானே. அடுத்தது மதிப்பீடு முறைகளை எப்படி மதிப்பீடு செய்ய போறோம். அடுத்தது நேரத்தை எப்படி அதுக்கு ஒதுக்கீடு செய்ய போறோம். மற்ற தேவையான பொருட்களையும் ஆவணங்களையும் தயார் செய்தல். இவ்வளவும் தயார் செய்தல் இவ்வளவு முக்கியமான விஷயம் ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணுறது. இதை விட உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம் உங்களோட ஆக்டிவிட்டி பிளான் எடுத்தா இருக்கு. அடுத்த கேள்வி, நவீன வகுப்பறையில் கணிப்பீட்டின் அவசியத்தை விளக்குக. மதிப்பீடு வேற, கணிப்பீடு வேற. ஓகேயா நான் சொல்றது? இவாலுவேஷன் வேற, அசஸ்மெண்ட் வேற. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஓம் சார். அப்படின்னு கேட்டால் what are the differences between evaluation and assessment? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. அப்படின்னு கேட்டால் மதிப்பீட்டுக்கும் கணிப்பீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன? சத்தமா கதைக்கணும் விளங்காத. உங்களோட சவுண்ட் கொஞ்சம் குழப்பமா இருக்கிறது. என்ன மாதிரி சொல்லிடுமா? இது சார் கற்பிக்கும் போதே நடைபெறுறது சார் கணிப்பீடு. விளங்கல சார். கணிப்பீடு கற்பிக்கும் போதே நடைபெறுறது. ஒரு அழகா கற்பிக்கும் போதே நடைபெறுறது கணிப்பீடு. மதிப்பீடு சார் முழுதையும் கற்பித்து முடிஞ்ச பிறகு மாணவரோட அறிவை மதிப்பீடு செய்யறது கடைசியாக. அதான் சார் சொல்றேன். அவ்வளவுதானே. வேற யாரும் வேற விளக்கங்கள் சொல்ல போறீங்களோ? சொல்லுங்க. வேற யாரும் வேற விளக்கங்கள் பயப்படாம சொல்லுங்க. உங்களோட லைன் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. ப்ளீஸ். பிள்ளை அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பிள்ளை எவ்வளவு அடைஞ்சிருக்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள பிள்ளை எவ்வளவு கற்றிருக்கிறாங்கன்னு அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு விஷயம் அசஸ்மெண்ட். இவாலுவேஷன் அந்த அதுல எவ்வளவு தவறு இருக்குது, எவ்வளவு கற்றுக்கொண்டு இருக்குது, இதுல என்ன கொடுக்க வேண்டும் என்றதை நாங்கள் கண்டுகொள்றதுக்கான செயல்பாடு இவாலுவேஷன். வெரி குட். குட். வித்தியாசமா சொல்றீங்க. வெரி குட். வேற யாராவது மதிப்பீடுக்கும் கணிப்பீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள்? கமான். வேற யாராவது இன்னும் கொஞ்சம் தெளிவா டீப்பா சொல்ல மாட்டீங்களோ? சொல்ல மாட்டேன்னு எடுத்துருக்கீங்களா? இதை நாங்க இவ்வளவுதான் சொல்ல மாட்டோம்ன்றீங்களா? சுதர்சன் சார் தான் சொல்லணும். சுதர்சன் சார் கதைக்கிறீங்களா? சுதர்சன் சார் இருக்கிறீரா? நான் இருக்கிறேன். சுதர்சன் சார் கதைங்க. கமான். மதிப்பீட்டுக்கும் கணிப்பீட்டுக்கும் நான் வெளியில நிக்கிறேன் சார். இந்த பைக்ல ஓகே நோ ப்ராப்ளம். சரி, மற்றாக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மதிப்பீட்டுக்கும் கணிப்பீட்டுக்கும் வேறுபாடு உண்மையில சரிதானே? உதாரணமாக சொல்ல போனால் முக்கிய வேறுபாடு அதனுடைய அம்சம், குறிக்கோள், நோக்கம். அது எப்படி அதுக்கும் அது என்ன நோக்கத்தின் அடிப்படையில் ரெண்டுக்கும் வேறுபாடு சொல்லலாம். நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லலாம், அது தவிர தேவையின் அடிப்படையில் சொல்லலாம். உண்மையில சரி, அப்படியே கேட்டுக்கொடுங்க. நான் சொல்றது இந்த இவாலுவேஷன் என்பது முதலாவது பார்ப்போம் நாங்கள் மதிப்பீடு. என்ன மதிப்பீடு தானே? மதிப்பீடு பாப்பி. மதிப்பீடு என்பது என்னத்துல கவனம் குவிக்குதுண்டா, அதாவது ஒரு 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 பெருமதி
ஒரு பெறுமதி அல்லது ஒரு சில என்னவோ பெறுமதியான ஒரு விடயம் ஒன்று தொடர்பான ஜட்மெண்ட் தீர்மானம் என்னது என்னது ஜட்மெண்ட் என்றால் எனது தீர்ப்பு ஒன்றை கூறுவதற்காக மேற்கொள்ளப்படுற ஒன்றுதான் மதிப்பீடு. ஆனா கணிப்பீடு என்பது அப்படி இல்லை. எப்படி? ஒரு மாணவனுடைய கற்றல் தொடர்பான முழு தகவல்களையும் சேகரிச்சு கொண்டது கவனத்தை கொண்டிருக்கு. ஆனா மீண்டும் சொல்ற மதிப்பீடு என்பது ஒரு விடயம் தொடர்பான, அதாவது கற்றல் என்று வைங்களேன், குறிப்பிட்ட மாணவன் கற்றல் தொடர்பான அவனை பற்றி கற்றல் தொடர்பாக என்ன என்ன எப்படி இருக்கிறான் என்பது தொடர்பான ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வதை கவனமாக கொண்டதுதான் இந்த மதிப்பீடு. ஆனால் கணிப்பீடு என்பது அப்படி இல்லை. எப்படி? ஒரு மாணவனுடைய கற்றல் தொடர்பான சகல தரவுகளையும் பெற்றுக்கொள்வது கணிப்பீடு. சரி, இப்ப மாறி இன்னொரு அடுத்த இரண்டாவது கருப்பொருள் எடுப்போம், தேவை. மதிப்பீட்டினுடைய தேவைப்பாடு என்ன? ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டம் அல்லது கற்பித்தல் செயல்முறை எந்த அளவுக்கு ஒரு விளைதிறன் உள்ளதாக இருந்தது. அது கலைத்திட்டமா இருக்கலாம், பாடவிதானமா இருக்கலாம், பாடத்திட்டமா இருக்கலாம், அல்லது கற்பித்தல் முறையா இருக்கலாம், அல்லது அந்த ஏதாவது ஒரு செயற்றிட்டமா இருக்கலாம். என்னவோ அவை தொடர்பாக அவை எந்த அளவு எஃபெக்டிவ்னஸ் விளைதிறன் உள்ளதாக இருந்தது, பயன் தரக்கூடியதாக இருந்தது என்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயம்தான் மதிப்பீடு. அதுதான் அதனுடைய தேவை. ஆனா கணிப்பீடு என்னத்துக்காக மேற்கொள்றோம்? அதனுடைய தேவைப்பாடு என்ன? ஒரு மாணவனுடைய முன்னேற்றத்தை கண்காணித்தல், அவன் மாணவனுடைய கற்றல் பற்றிய பின்னூட்டலை வழங்குதல். அதே நேரம் அவனுக்கு இந்த மெத்தட்டை பயன்படுத்தி சரி வராது, இந்த மெத்தட்டை பயன்படுத்தி கற்பிச்சா நல்லம், மேக் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசிஷன், போதனை சார் தீர்மானங்களை உருவாக்குவதற்கும் இந்த கணிப்பீடு பயன்படுத்தப்படுகிறது. சரி, இப்ப வா, இந்த கணிப்பீடு என்பது காலத்தின் அடிப்படையில பார்க்கக்குள்ள எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஓ யூனிட், ஒரு அலகு முடிவில் அல்லது ஒரு நிகழ்ச்சி திட்ட முடிவில், ஒரு தவணை முடிவில், ஒரு வகுப்பு, ஒரு வருட முடிவில் அப்படி மேற்கொள்ளப்படுற ஒன்றுதான் மதிப்பீடு. ஆனா கணிப்பீடு என்பது நீங்க சொன்னீங்களே பாரு, அது எப்படி கணிப்பீடு என்பது ஒன்கோயிங் த்ரூ அவுட் த லேர்னிங் ப்ராசஸ், கற்றல் செயல்முறை முழுவதுமாக அது ஒரு தொடர் செயற்பாடாக நடைபெறுவதுதான் இது கணிப்பீடு. ஆனா மதிப்பீடு என்ன? முழுவதுமாக கற்றல் செயற்பாடு முடிந்தவுடன் நடைபெறுவது மதிப்பீடு. சரி, இங்க பார்ப்போம் மதிப்பீட்டினுடைய வகைப்பாடுகள் என்ன. ஒரு ப்ரோக்ராம் இவாலுவேஷன், கலைத்திட்ட மதிப்பீடு, நிகழ்ச்சி திட்ட மதிப்பீடு, ஆசிரியர் மதிப்பீடு ரெண்டெல்லாம் வகை இருக்குது. ஆனா கணிப்பீட்டினுடைய வகை என்ன? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், டயக்னோஸ்டிக், அதாவது ஆய்ந்தறிகை கணிப்பீடு, சரி, உருவாக்க கணிப்பீடு, சுருக்க கணிப்பீடு ரெண்டெல்லாம் இருக்குது. சரி, மதிப்பீட்டுல நான் கேட்கிறேன், உதாரணமாக என்ன மதிப்பீடு? உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், உதாரணமாக சர்வே, தொகைநிலை ஆய்வு ஒரு மதிப்பீடு. சர்வே என்று சொல்லுவோம், கணக்கெடுப்பு என்ன சொல்லுவோம், குடித்தொகை கணக்கெடுப்பு, அது ஒரு மதிப்பீடு. அல்லது ஒரு ஓயலுக்கு நீங்கள் கணித பாடத்துக்கு ஒரு ப்ரொஜெக்ட் செய்தீங்கன்னு கேட்டால் அந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமான மீள்பார்வை, அதை பற்றிய மதிப்பீடு செய்யறது, எந்த அளவுக்கு சக்சஸா இருந்தது, எந்த இடத்துல வீக்கா இருந்தது, உங்களுக்கு என்ன பேரியரா இருந்தது, அந்த மாதிரி அது ஒரு மதிப்பீட்டுக்கு ஒரு உதாரணம். சில பொது பரீட்சைகள் இருக்கு தானே, ஓஎல் பரீட்சைகள், ஏஎல் பரீட்சைகள், ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன், அதெல்லாம் ஒரு மதிப்பீடு. ஆனா கணிப்பீட்டுக்கு உதாரணம் சொல்ல போனா என்னது, போர்ட்போலியோ, குவிஸஸ், குவிஸ் நடக்கும், மேத்ஸ் குவிஸ், அல்லது ஒரு வகுப்பு ஆசிரியர்கள் வினாடி வினா போட்டிகளை வினாடி வினா கேட்டு வினாவிடை போட்டி மூலம் மாணவருடைய நிலைமையை கணிப்பீடு செய்து கொள்ளலாம். அவதானிப்புகள் மூலம் மாணவருடைய நிலைமையை கணிப்பீடு செய்து கொள்ளலாம். இப்ப விளங்கிட்டா நல்லா? விளங்கிட்டா கணிப்பீட்டுக்கு மதிப்பீட்டுக்கு வித்தியாசம் என்ன? என்னுடைய மொழி விளங்குதா உங்களுக்கு? விளங்குது சார். என்னுடைய மொழி விளங்குதா? விளங்குது சார். ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்லையா? விளங்கிட்டானே? சரி, இப்ப நாங்க தொடர்ந்து பார்ப்போம். என்ன பார்ப்போம்?
நவீன வகுப்பறையில கணிப்பீட்டின் அவசியத்தை விளக்கவும். ரைட். மதிப்பீட்டின் அவசியம் பற்றி கேட்கல உங்கள்ட்ட. கணிப்பீட்டின் அவசியத்தை விளக்கவும். கமான். இப்ப நான் கணிப்பீட்டுக்கு மதிப்பீட்டுக்கு வேறுபாடு சொல்லித்தரேன். கணிப்பீடு அசஸ்மெண்ட், மதிப்பீடு இவாலுவேஷன். ஓகேவா? அப்ப நவீன வகுப்பறை என்றா என்ன? நீங்க படிச்சிருக்கீங்க என்ன? 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு வகுப்பறை வந்து ஒரு நவீன வகுப்பறை இல்லையா? ஒமா இல்லையா? என்ன ஒன்று சொல்றீங்க இல்லை? சார். அப்ப என்னது அந்த வகுப்பறையினுடைய கணிப்பு? அந்த வகுப்பு அவ்வாறான ஒரு 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறையில கிளாஸ் ரூம்ல கணிப்பீட்டுக்கான அவசியம், கணிப்பீடு ஏன் தேவைப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அசஸ்மெண்ட் அவசியம் சொல்லுங்க. அதே நீங்களே சொல்லிவிடுங்க சார். அப்படி சொல்றீங்களா? அப்படியா? ஏன் கணிப்பீடு அவசியம் சொல்லுங்க. கதைங்க காய்ச்சதான் எழுதலாம். பாடமாக்கிட்டு போய் பரீட்சை எழுதுற பேப்பர் எழுது. பிராக்டிக்கல் நாலேஜ் வேணும் உங்களுக்கு. யதார்த்தமான அனுபவங்களை கொண்டுதான் நீங்க இந்த பேப்பருக்கு ஆன்சர் பண்ணலாம். கணிப்பீடு என்பது ஒரு அழகு முடிவில படிப்படியாக ஒரு மாணவனை நீங்க ராமச்சந்திரன் சார் கொஞ்சம் கவரேஜ் இல்லாம இருக்கிறது சார். பள்ளிக்குள்ள இருந்து நான் கொஞ்சம் சரி சார் அவடத்த நான் பரவாயில்ல. லேட் ஆயினாலும் நீங்க ஜாயின் பண்ணது சந்தோஷம். ஓகே. ஓம் சார் எங்களை கொண்டு இழுத்து விட்டுருங்க. நீங்க நாங்க கொஞ்சம் படிக்கணும். கணிப்பீடு வந்து தொடர்ச்சியாக பாடசாலை அந்த ஒரு அலகுகள் முடிய மாணவர்கள் நிலைமைய அவதானிக்கிறான சார். அலகுகள் முடிய வைக்கிறது வந்து சார் அது மதிப்பீடுன்னு தான் சொல்றாங்க. யூனிட் வைஸ் ஆன இருந்தாலும் சார் கணிப்பீடு அதுல அந்த அடைவு மட்டத்தை பார்த்து போறானு சார். தேர்ச்சிகள் அடைஞ்சாங்களா? வெரி குட். தேர்ச்சி மட்டத்தை அடைஞ்சாங்களா? இல்ல ஒரு அலகுல பாக்குறாங்க. ஒரு அலகுல 2-3 தேர்ச்சிகள் இருக்கு இல்லையா சிஸ்டர்? அதுக்குள்ள ஒவ்வொரு தேர்ச்சிக்கும் தேர்ச்சி மட்டங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அப்ப ஒவ்வொரு தேர்ச்சி மட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுறது. அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ராமச்சந்திரன் சார், நவீன வகுப்பறையில் கணிப்பீட்டின் அவசியமே, மதிப்பீட்டின் அவசியம் ஏன் தேவையில்லை? இதான் கேள்விதான். கொஞ்சம் விளக்கம் இல்ல சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என்னண்டா நவீன வகுப்பறை என்றா உங்களுக்கு தெரியும். 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறை எப்படி இருக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு? ஓம் சார். படம் காட்டுவா திரும்பவும் அண்டைக்கு போட்டு காட்டினா நீங்க எல்லாரும் நான் போட்ட யூடியூப் லிங்க் பாத்துறீங்களா? பாக்குறீங்களா? இல்ல கணக்கு பேர் பாக்கலையே. நீங்க தேட கஷ்டம். லிங்க் தேவையில்லாட்டியும் கூகுள்ல போய் அடிங்க 21ஆம் நூற்றாண்டு ஸ்ரீதரன், ரைட், பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் ஸ்ரீதரன் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஒரு தொகையானது வரும். ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் நான். கூகுள்ல போனாலே யூடியூப் லிங்க் வந்துடும். அதை கிளிக் பண்ணா சரி, ஸ்ரீதரன் SLES கிளாஸஸ் அடிச்சீங்கன்னா SLES கிளாஸஸ் வரும் கூகுள்ல. அப்படின்ற விஷயம் இருக்குது. சரியா? போய் பாருங்க. பார்க்கணும். சும்மா இருக்கக்குள்ள போட்டு கேட்டு இருக்கிறானே. வெரி குட். நீ பயப்பட என்ன, இந்த முறை எல்லாரும் ஷுவரா நல்லா பாஸ் பண்ணுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த இதை விட்டு அவுட்டுக்கு போகாதீங்க. நான் தாரத்தை படிச்சிருக்கேன், அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரிதானே? ரைட். நவீன வகுப்பறையில சிஸ்டர் ஏன் கணிப்பீடு தேவை சொல்லுங்க பார்க்கலாம். குமுதா கிரிஜானி, குமுதா மிஸ், ஏன் மதிப்பீடு தேவையில்லை, ஏன் கணிப்பீடு தேவை? ஏனென்றா அந்தந்த குறிப்பிட்ட பகுதி படிப்பிக்கும் போது அந்த நவீன வகுப்பறையில இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த விஷயம் போதான்றதை கண்ட அடுத்த அது சுத்தமான செயல்பாடா இருக்கான்னு பார்த்து அடுத்ததை கொண்டு நகர்த்தலாம். ஒன்ற ஹோல் முடிச்சுட்டு பார்க்க பிள்ளைக்கு அது விளங்கி இருக்காடுக்கு அதுல பிரயோசனம் இல்லை. வெரி குட். ஓகே ஓகே. பட் இப்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க பார்க்கும். இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ரைட், யூ ஆர் கரெக்ட் ஆன்சர் சிஸ்டர். சரியான விட சரி. நீங்க கதைக்கிறது டச் பண்ணிட்டீங்க. இன்னும் டீப்பா யோசிங்க. ஏன் தேவை? நீங்க நோட் பண்ணிட்டு கதைங்களா?
என்னென்ன விஷயம் அதுக்குள்ள தேவைப்படும் என்னத்துக்காக கணிப்பீடு நம்ம கொண்டு வரோம். இப்ப கணிப்பீட்டுக்கு மதிப்பீட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் சாரி கொஞ்சம் பாருங்க. அப்படி இருங்க, லைன்ல இருங்க கொஞ்சம். நான் இப்ப உங்களுக்கு கணிப்பீட்டுக்கு மதிப்பீட்டுக்கு திரும்பியும் ஒருக்கா சொல்ல போறேன். வடிவா யோசிக்கணும். ஜென்ரல் எழுதலாம், நான் தேவையே இல்லை. நான் தான் ஐடியாக்களை வச்சு நீங்க நிறைய விஷயத்த செய்யலாம். சரிதானே? நீங்க என்ன செய்யணும் அப்படி யோசிக்கணும். இயல்பாகவே யோசிச்சுக்கிட்டா தானே உங்களுக்கு சரியா வரும். பாடமாக்கி தீர்க்க போக இயலாது. பாடமாக்கிட்டு போனா ஃபெயிலியர். சரிதானே? அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு. ரைட். இப்ப பாப்போம். நாங்க திரும்பவும் பாருங்க. ஒரு டேபிள் ஒன்று நான் இங்க ஷேர் பண்றேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க முக்கிய வேறுபாடுகள். முதலாவது குறிக்கோள். மதிப்பீட்டின் குறிக்கோள் என்ன? இது பிள்ளையா? கணிப்பீட்டின் இவாலுவேஷன் குறிக்கோள் என்ன? அசஸ்மெண்ட் குறிக்கோள் என்ன? அசஸ்மெண்ட் இது கணிப்பு மதிப்பீடு என்று பிள்ளை அடிபட்டிருக்குதா? அசஸ்மெண்ட் என்ன சொல்லுங்க ராமச்சந்திரன் சார். கணிப்பீடு. இவாலுவேஷன் என்றால் என்ன? மதிப்பீடு. ஹலோ, விளங்க நான் கேட்கிறது. அப்ப குறிக்கோள் என்ன? மாணவர்களின் கற்றலுக்கானது. இங்க என்ன மதிப்பீட்டின் குறிக்கோள்? திட்டம் அல்லது பாடத்திட்டத்தின் இஃபெக்டிவ்னஸ், செயல்திறன் எப்படியானது என்று பார்க்கிறது. நோக்கம் என்ன? முன்னேற்றத்தை கண்காணித்தல், கருத்துக்களை வழங்குதல். அப்பப்ப மதிப்பீட்டுக்கு கணிப்பீட்டுக்கு. ஆனா இவாலுவேஷன்ல என்ன என்ன நோக்கம்? தீர்மானத்தை வழங்குறது, திட்டங்களை மேம்படுத்துறது. அதே போல நேரம் எப்படி இருக்கும்? டைம் தொடர்ச்சியா நடக்கும். இங்க என்ன? குறிப்பிட்ட பாடத்திட்டம் அல்லது அந்த பிரிவு, அந்த கிளாஸ் வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு வகைகள் நான் எல்லாம் சொல்லித்தேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த நவீன வகுப்பறையில கணிப்பீடு என்பது உங்களுக்கு மாணவர்களின் முன்னேற்றத்தை தொடர்ச்சியாக கண்காணித்து, நீ சொல்லுங்க சிஸ்டர், தேவையான இடங்களில் தலையீடுகளை மேற்கொள்ளவும் ஒரு முக்கியமான கருவியாக இந்த கணிப்பீடு காணப்படுகிறது. ஓகேயா? ரைட். இது மாணவர்களின் பலம் பலவீனங்களை சுதர்சன் சார் விளங்குதா? கேக்குதானே சுதர்சன் சார்? மற்றது இது கற்றல் கற்பித்தல் முறைகளை மேம்படுத்த உதவுகிறது. எது கணிப்பீடு. நான் கேட்கிறதை பற்றி கணிப்பீடு இது மாணவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. ஏன் சிஸ்டர்? அப்பப்ப குறிப்பிட்ட வெரி குட். இது மாணவர்களின் கற்றலை தனிப்பயனாக்க உதவுகிறது. தனிப்பயனாக்க பர்சனலைஸ்ட் லேர்னிங். ஆங்கிலத்துல போற நீ பர்சனலைஸ்ட் லேர்னிங். ஆங்கிலம் பிறக்காதீங்க, சொற்களை ஞாபகங்க. சரிதானே? பர்சனலைஸ்ட் லேர்னிங் தனிப்பயனாக்க கற்றலுக்கு உதவுகிறது. அதாவது தான் இதுல வீக்ன்றத பிள்ளை உணர்ந்து தொடர்ந்து படிப்பார். உண்மை இல்லையா? அதுக்காக நம்ம அழகு பரீட்சை என்று சொல்றோம் சார். உண்மையா அழகு பரீட்சையா வைக்க கூடாது சார். அது மதிப்பிடாதான் முடியும். அழகு என்று வச்சுக்கா தேர்ச்சி, கம்பிட்டன்சி பேஸ்ட் அசஸ்மெண்ட் என்று போங்கோ சிஸ்டர். டீச்சர்ஸ் மாதிரி சொல்லுங்க சிஸ்டர், கம்பிட்டன்சி பேஸ்ட்ல அசஸ்மெண்ட் வைங்க. முதலாவது தேர்ச்சி மட்டம் முடிஞ்சுதா, ரெண்டாவது தேர்ச்சி மட்டம், ஏஎல் எல்லாம் படிப்பா வைக்கலாம். ஏஎல், பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாம் தேர்ச்சி மட்டத்தில் வைக்கலாம். ஈவன் எல்லா பாடங்களும், காமர்ஸ், எக்கனாமிக் எல்லாம்
தேர்ச்சி மட்டத்தை பூர்த்தி செய்து இப்ப எத்தனை தேர்ச்சி மட்டம் இருக்கணும் பார்க்கணும். 132 தேர்ச்சிகள் என்றால் சாரி 50 தேர்ச்சி 132 தேர்ச்சி மட்டங்கள் என்றால் அப்ப ஒவ்வொரு தேர்ச்சியாக நீங்க வச்சு கொண்டு போகலாம் பிள்ளைகளுக்கு அசஸ்மெண்ட். பரீட்சை என்று நம்ம சொல்லுவோம். அது மதிப்பீடு இல்ல கணிப்பீட வைக்கலாம். அல்லது தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையில் இன்னும் நுட்பமாக பிள்ளைகள் கணிப்பீடு செய்யும் பொழுது பிள்ளைகள் மிச்சம் தெளிவாக ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒவ்வொரு உப அலகுகளிலும் பிள்ளைகள் தெளிவான விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். ஓகேயா? ஆகவே உங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி, நவீன வகுப்பறையில் கணிப்பீட்டின் அவசியத்தை விளக்கவும் என்று கேட்டால், நவீன வகுப்பறையில் கணிப்பீடு என்பது மாணவர்களின் முன்னேற்றத்தை தொடர்ச்சியாக கண்காணித்து கண்டினியூஸ் மானிட்டரிங் என்று சொல்லுவோம் நாங்கள். தொடர்ச்சியாக கண்காணித்து தேவையான இடங்களில் தலையீடுகள் இன்டர்வென்ஷன்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். தேவையான இடங்கள்ல பிள்ளைகளுக்கு சில செயற்பாடுகளை கொடுக்கலாமே. ரெமெடியல் என்றால் சில பிள்ளைகள் இடர்படுவாங்க, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு தனியா நாங்க படிப்பிக்கலாம். அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணிவிட்டு மற்ற குரூப்போட போய் நோம்பலான குரூப்போட போய் சேர்த்து விடலாம். தேவையான இடங்களை தலையீடுகளை மேற்கொள்ளும் ஒரு முக்கியமான கருவிதான் இந்த கணிப்பீடு என்பது. ஆகவே கணிப்பீடு இவ்வளவு நன்மைகளை செய்ய உதவுகிறது. ரைட். இப்ப நான் உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பர்ல 4 கேள்வியே இருந்தது. பாஸ் பேப்பர் 4 கேள்வி இருந்தது. சரிதானே? இப்ப நாங்க பார்ப்போம் அடுத்த கேள்விகள் என்ன. நான் கொஞ்சம் எதிர்பார்க்கை வினாக்களும் உங்களுக்கு தயாரிச்சிருக்கிறேன். அது இப்ப தர மாட்டேன். எதிர்பார்க்கை வினாக்களை இப்ப தந்தா நீங்க அதை மட்டும் தான் படிப்பீங்க. சரிதானே? அதனால அது இப்ப தானது இல்லை. சரி, இப்ப சிஸ்டத்துல 4 விடைக்குரிய மார்க்ஸுக்குரிய வினாக்களும் இருக்குது சார். பாப்போம் நீங்க என்ன. ஆம் சார். அது அதுல சின்ன சின்ன விடையா ஸ்கூட்டா தெரிஞ்ச விடையா கொஞ்சம் ஈஸியா ஞாபகப்படுத்திட்டு போனாம அது நல்லா தான் சார். 40 மார்க்ஸ் மீதி கிளாஸுக்கு வந்துருமே சார். ஹோம் சிஸ்டர் கட்டாயம் 40 மார்க்ஸுக்குரிய வினாக்களை நம்ம கட்டாயம் பார்க்கத்தான் வேணும். என்ன? ரைட். ஓகே. இப்ப உங்களுக்கு நான் பெரிய வினா எத்தனை செய்து முடிச்சிருக்கிறேன்? 2 வினாக்கள் இல்லையா? பெரிய வினாக்கள் அதுல 2 வினாக்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி 4 மார்க்ஸுக்குரிய வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே. டீ குடிக்கிறாங்க, குடிங்களா? ஒரு 5 மினிட்ஸ் எடுங்களா? நான் இருக்கிறேன் லைன்ல. புரியா என்னோட கதைக்கிறேன் கதைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். 6:27. இப்ப 6:32 திரும்பி தொடங்கும். சரியா? 5 நிமிஷத்துல தொடங்குவோமா? ஓகே ஓகே சார். ஓகே.
ரைட், ஓகே. வந்துட்டீங்களா எல்லாரும்? சரி. இவங்கள்ட்ட இந்த பாஸ் பேப்பர் இருக்க மட்டும் இல்லாட்டி பாஸ் பேப்பர் இருக்க மட்டும் எதிர்பார்க்கிறேன். பாஸ் பேப்பர் இருக்குது தானே? இல்லையா? ஆங்கில மொழி மூலமான அந்த பாஸ் பேப்பர் இருக்குது தானே உங்கள்ட்ட? ஹலோ, ஆங்கில மொழி மூலமான அந்த பாஸ் பேப்பர் இருக்குதா? இல்ல சார். இல்லையா? இல்லாட்டி எப்படி அப்ப அந்த கேள்வியில நாங்க பாக்குறதே? அந்த ம், பேப்பர் கொண்டு வந்தா சார், ஒரு பிள்ளைங்கல்ல. பேப்பர் வந்து கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் இருந்தது கார்டு. நீங்க போட்ட அந்த ஒரு பேப்பர் மட்டும் வச்சிருந்தேன் சார். இப்ப பார்க்கணும் பேப்பர் புக்கா இல்ல. புக்கா இல்ல, நான் கேக்குறேன் அந்த கடைசியா நாங்க பார்த்தோமே, கடைசியா பார்த்த நாங்கள் ஒரு பேப்பர் உண்டு, நாங்கள் அந்த 2022ஆம் ஆண்டு இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்க செகண்ட் பார்ட்டியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வினாக்கள் ஓ, பார்த்து இல்ல கிடக்கத்தான் சார். இப்ப டக்குன்னு எடுக்கணும் தெரியாது. எடுக்க இல்லாம இருக்கேனே. சார் ரைட் 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 ரைட். அப்படின்னு கேட்டா என்னட்ட இருக்குது, நான் அதை வாசிக்கத்தான் வரும். இருக்குது டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ். இந்த ஓகே. ரைட், அந்த கேள்வி என்னன்னு சொல்லுதுன்னு கேட்டா அதை பார்ப்போம். என்ன இதான் அந்த வினா. ஆங்கிலத்தில் நான் இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன் அப்படின்னு எழுதணும். நீங்க இந்த பேராகிராஃபை மட்டும் எழுத வேணும். ரைட், வாசிப்போமா? ஒரு ஆள் வாசிங்க, சிஸ்டர் வாசிங்க. ஆங்கிலத்திலே உள்ள மாதிரியே வாசிக்க பேச்சு. சொல்லு, வாசிங்க சிஸ்டர், வாசிங்க கேள்வி ஃபுல்லா. curriculum, syllabus, instruction, assignment, and evaluations are 5 terms that people holding manage சிஸ்டர், உங்களோட ஏதோ சம்திங் இது அடைக்குது, அதாவது கிளியர் இல்லாம இருக்குது. people holding manage அப்புறம் வாசிங்க வாசிங்க இப்ப. curriculum, syllabus, instruction, assignment, and evaluation are 5 terms that people holding managerial positions in any system of education frequently come across, reflecting on the group presentations you conducted in particular fulfillment. என்ன பிள்ளைங்க conducted in என்ன பிள்ளைங்க சிஸ்டர் சொல்லுங்க தமிழ்ல. பிள்ளைங்க சொல்லுங்க, நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க. கலை திட்டம் என்ன? கலை திட்டம். மற்றது பாடத்திட்டம். கலை திட்டம் வேற, பாடத்திட்டம் வேற. அப்ப ரெண்டையும் நம்ம படிக்கணும், மறந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, எங்கேயாவது வச்சுக்கொள்ளுங்க. என்னோட கேட்கணுமா கலை திட்டத்துக்கும் பாடத்திட்டத்துக்கும் என்ன வேறுபாடு சார்ன்னு கேட்டா நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, கலை திட்டத்துக்கும் பாடத்திட்டத்துக்கும் வேறுபாடு என்னன்னு நீங்கள் கேட்கணும் என்னட்ட போய் ஒரு நாளைக்கு நான் அதை சொல்லி தருவேன். ரைட், வாசிங்க. கலை திட்டம், பாடத்திட்டம், இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் போதனை இல்லையா? போதனை,
மற்றது கணிப்பீடு, மதிப்பீடு, மற்றது நம்ம இப்ப பார்த்த மதிப்பீடு. இந்த 5 மதிப்பீடு. விஷயங்களும் 5 terms that are people holding managerial position in any system of education frequently come ஆமா. across. managerial பொசிஷன்ல உள்ள ஆட்கள் அநேகமாக இந்த இந்த 5 விஷயத்துக்குள்ளாலேயும் போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. எஸ் இந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால நாங்க இப்ப என்ன செய்யணும்டா கேள்வி ரிஃப்ளெக்டிங் ஆன் த குரூப் பிரசன்டேஷன். நீங்க ஒரு குழு என்ன முன்வைப்பு செய்யறதுக்காக இதுல எம்இடியில செய்யறதுக்காக என்ன உங்களுக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்குது இந்த கோர்ஸ்ல. அதனால நீங்க என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ இந்த அது தொடர்பாக கீழே தரப்படுற இந்த 10 வினாக்கள் இருக்குதானே, 10 வினாக்கள் தொடர்பாகவும் நீங்க பதிலளிங்க என்று சொல்லி சொல்றாங்க. ரைட், ஓகே. அந்த அடிப்படையில முதலாவது வினா என்ன எழுதி கொள்ளுங்க. தமிழால எழுதி கொள்ளுங்க. தமிழால எழுதி கொள்ளுங்க. கலை திட்டம், இந்த பெறாவை மட்டும் எழுதி கொள்ளுங்க. கலை திட்டம், ரைட். பாடத்திட்டம், கலைத்திட்டம், பாடத்திட்டம், போதனை, கலைத்திட்டம், பாடத்திட்டம், போதனை, கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு, கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு, ஆகிய 5 பதங்களும் முகாமைத்துவ பதவிகளில் உள்ளவர்களால் அடிக்கடி பயன்படுத்தப்படும் பதங்களாகும். தேசிய கல்வி நிறுவனத்தின் முதுநிலை பட்டப்படிப்பின் மதிப்பீட்டின் ஒரு பகுதியாக நீங்கள் முன்வைத்த குழு முன்வைப்பை அடிப்படையாக கொண்டு கீழே உள்ள 10 வினாக்களுக்கும் சுருக்கமான விடை தருக. அந்த அடிப்படையில முதலாவது கேள்வி, நீங்கள் பாடத்திட்ட உருவாக்கத்தில் கற்ற முக்கியமான 4 பகுதிகளை அல்லது முக்கியமான 4 பரப்புகளை பெயரிடுக. மற்றும் உங்களுக்கு விருப்பமான ஒரு பகுதியை அல்லது பரப்பை சுருக்கமாக விவரிக்கவும். அந்த அடிப்படையில பாடத்திட்ட உருவாக்கத்தின் 4 முக்கியமான பகுதிகளாக அல்லது பரப்புகளாக
பிறப்புகளாக அல்லது பகுதிகளாக பின்வருமாறு இந்த 4ஐயும் குறிப்பிடலாம். 1, பாடத்திட்ட திட்டமிடல் அல்லது பாடவிதான இல்ல பாடத்திட்ட திட்டமிடல். 2வது பாடத்திட்ட வடிவமைப்பு. பாடத்திட்டம் அல்லது கலைத்திட்டம் அல்லது பாடத்திட்டம் 2 ஒன்றுதான். வேறு கலைத்திட்ட வடிவமைப்பு, பாடத்திட்ட அல்லது கலைத்திட்டம் பிராக்கெட்ல போட்டு கொடுங்க. அல்லது பாடவிதான என்னவும் போட்டுக்கொள்ளலாம். நீங்க இதெல்லாம் ஒரே சொல்லலாம். பாட விதானம் குழம்பக்கூடாது. ஒன்றில் திட்டமிடல், 2வது பாடத்திட்ட வடிவமைப்பு அல்லது பாடத்திட்ட அமுலாக்கம், 4வது பாடத்திட்ட மதிப்பீடு. இந்த 4 மிக முக்கியமானது. இது எத்தனை மார்க்ஸ்? 4 மார்க்ஸ் அல்லோ. இப்ப அவங்க கேட்கிறாங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு பரப்பை சுருக்கமாக விவரிக்க. ஓகே சிஸ்டர், விளங்குதா கேள்வி? அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது பாடத்திட்டமிடல் எடுப்போம். இது பாடத்திட்ட உருவாக்கத்தின் ஆரம்ப நிலையை உள்ளடக்கியுள்ளது. இதில் இலக்குகள், நோக்கங்கள், உள்ளடக்கம் மற்றும் கற்றல் அனுபவங்கள் அடையாளம் காணப்படுகின்றன மற்றும் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. அடையாளம் காணப்படுவதுடன் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. திட்டமிடல் பாடத்திட்டம் கல்வித்தரங்களுடன் ஒத்துப்போகும் மற்றும் மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யும் என்பதை உறுதி செய்கிறது. அதாவது திட்டமிடல் ஆனது பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டம் ரைட் கல்வித்தரங்களுடன் ஒத்துப்போகின்றது அல்லது ஒத்துப்போகின்றது என்பதுடன் மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்பதையும் உறுதி செய்கிறது. 2வது வினா. 2வது வினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட கையில இருக்கணும் பேப்பர். நான் வாட்ஸ்அப்ல போட்டு எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சும்மா இருக்க வேண்டாம். கேள்வியாவது வாசிங்க. கேள்வி வாய்ச்சாதான் நான் விடைக்கு போகலாம். கமான், இல்லாட்டி விட இல்லை. கேள்வி பாடத்திட்டமிடல். 2வது வினா இங்கிலீஷ் பேப்பர்ல இருக்கு. செலக்ட் one model that can be used for one of the 4 major areas of curriculum. Let's say it a minute. Select one model. அதாவது 2வது கேள்வி என்ன சொல்றது? பாடத்திட்ட உருவாக்கத்தின் அல்லது கலைத்திட்ட உருவாக்கத்தின் 4 முக்கிய பகுதிகளில் ஒன்றுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதிரியை தேர்ந்தெடுத்து அதன் முக்கிய அம்சங்களை விவரிக்கவும். இதுதான் 2வது வினா. சரிதானே? அந்த அடிப்படையில இதுல முக்கியமானது கலைத்திட்ட வடிவமைப்பு. கலைத்திட்ட வடிவமைப்புக்கு ஒரு மாதிரி எடுப்போம். பாடத்திட்டம் அல்லது கலைத்திட்டம். பாருங்க, பாடத்திட்டம் அல்லது கலைத்திட்ட உருவாக்கம் வேண்டாம், வடிவமைப்பு. உருவாக்கம் வேண்டாம் என்ன? வடிவமைக்கிறது, டெவலப் பண்றது. திட்டமிடல் வேற, வடிவமைப்பு வேற. வடிவமைப்பு உங்களை சொற்களை கண்டு நீங்க மயங்க கூடாது. வடிவமைப்பு உருவாக்கத்தின் அல்லது வடிவமைப்பின் 4 முக்கிய பகுதிகளில் ஒன்றுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதிரியை சரி நீங்க சொல்றது. அதாவது கலைத்திட்ட உருவாக்கத்தின் 4 முக்கிய பகுதிகள் இருக்குதானே? என்னது? 1 கலைத்திட்ட திட்டமிடல், 2வது கலைத்திட்ட வடிவமைப்பு, 3வது கலைத்திட்ட அமுலாக்கம், 4வது கலைத்திட்ட மதிப்பீடு. இதுக்கும் மாடல்ஸ் இருக்குது, இதுக்கும் மாடல்ஸ் இருக்குது. வடிவமைப்புக்கும் திட்டமிடலுக்கும் மாடல் இருக்குது. அது நீங்க கரிக்குலம் கலைத்திட்ட மாதிரிகள் என்ற புத்தகத்தை
பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இருக்குது. கலை திட்டத்தை எப்படி திட்டமிடுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்டை தான் நாங்கள் சொல்றது மாதிரிகள் என்று, மொடல் என்று சொல்றது. என்ன சொல்றது? மொடல்ஸ். விடைய கேட்டுக்கொள்ளணும், விளங்காட்டி கேட்கணும் சொற்கள். அதே போல கலை திட்டத்தை வடிவமைக்கிறதுக்கு மாடல்ஸ் இருக்குது. டெய்லர் மாடல், கேர் மாடல், நான் சொன்னேன். அதே போல கலை திட்டத்தை தயாரிக்கப்பட்ட கலை திட்டத்தை அமலாக்கம் செய்யறதுக்கு மாடல் இருக்குது, மெத்தட் இருக்குது. பாடத்திட்டத்தை மதிப்பீடு செய்யறதுக்கும் மாடல்ஸ் இருக்குது. ஆக இதுல ஏதாவது ஒன்றை தெரிவு செய்ய சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க பாடத்திட்ட அல்லது கலைத்திட்ட உருவாக்கத்தின் 4 முக்கிய பகுதிகளில், இது 4 முக்கிய பகுதி அல்லவோ, அதுல ஒன்றுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதிரியை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியின் முக்கிய அம்சங்களை விவரிக்கவும். அந்த அடிப்படையில நான் கலைத்திட்ட வடிவமைப்புக்கான டெய்லரின் மாதிரியை நான் எடுக்கிறேன். இப்ப இந்த டெய்லரின் மாதிரி தெரியுமா? டெய்லர் கேள்விப்பட்டிருக்கலாம். டெய்லர் கேள்விப்பட்டிருக்கீங்கனே? கலைத்திட்ட மாதிரிகள் படிச்சிருக்கீங்களானே? இப்ப நான் அங்க போய் தான் இங்க வரணும். அதான் நான் சொல்றேன், வினா விடைக்கு போறதில்ல. ஏனென்றால் அடிப்படை விஷயங்கள் தெரியாம வினா விடைக்கு போக முடியாதுனால நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லலாம். அப்ப கலைத்திட்ட மாதிரி டெய்லர் மாதிரி ஒரு ஆள் சொல்லுங்க. ரல்ப் டெய்லர் 1949ஆம் ஆண்டு முன் வச்ச மாதிரி. ரல்ப் டெய்லர், அவர பேர் வந்து ரல்ப் டெய்லர். ரல்ப் டெய்லர் மாதிரி எத்தனையாம் ஆண்டு? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இப்ப சொல்லலாம்? 1949ஆம் ஆண்டு. 1949ஆம் ஆண்டு அவருடைய மாதிரி, முன்வைக்கப்பட்ட மாதிரி. அவர் டைலருடைய மாதிரி என்ன சொல்லுது? இந்த மாதிரி நோக்கம், முறை, அதாவது ஒப்ஜெக்டிவ் மாடல் என்று சொல்றது. நோக்க மாதிரி என்று நாங்கள் சொல்லுவோம். நோக்க முறை அல்ல நோக்க மாதிரி என்று சொல்லுவேன். நோக்க மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது பாடத்திட்ட திட்டமிடலில், நம்ம இப்ப நான் வடிவமைப்பு எடுக்கல, பாடத்திட்ட திட்டமிடல் எடுக்கிறேன்னா பாடத்திட்ட திட்டமிடல். அப்ப நாங்கள் இங்க கொடுப்போம் தலைப்பு, இங்கு என்ன, இங்கு பாடத்திட்ட அல்லது கலைத்திட்ட திட்டமிடலை நோக்கும் பொழுது, ஏதாவது ஒன்றைதான் எடுக்க சொல்லுவாங்க. நோக்கும் பொழுது ரல்ப் டைலர் மாதிரியை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப ரல்ப் டைலர் மாதிரி எங்களுக்கு என்ன சொல்லுது? அது நோக்க மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது, ஆப்ஜெக்டிவ் மாடல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பாடத்திட்ட திட்டமிடலில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அவங்க என்ன கேட்டவங்க? அந்த மாதிரியான ஒரு மாடலை தேர்ந்தெடுத்து அதன் முக்கிய அம்சங்களை விவரிக்கவும். அப்ப ரல்ப் டைலருடைய முக்கிய அம்சம், ரல்ப் டைலருடைய பாடத்திட்ட திட்டமிடலில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற அந்த மாதிரியுடைய முக்கிய அம்சங்களாக நாங்கள் தெளிவான கல்வி நோக்கங்களை வரையறை செய்தல், இந்த நோக்கங்களை அடைய உதவும் கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல், கற்றல் அனுபவங்களை மிகுதியாக செயல்படுத்த ஒழுங்குபடுத்துதல், நோக்கங்களை அடைந்துள்ளனவா இல்லையா என்பதை மதிப்பீடு செய்தல். இவ்வளவுதான் முக்கியமான அம்சம். தட்ஸ் ஆல். 4 மார்க்ஸ்ல எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது? இங்க சொல்லுங்க சிஸ்டர், இதுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்க போகுது? இதை மென்ஷன் பண்றதுக்கு இது மென்ஷன் பண்றதுக்கு 2 மார்க்ஸ், இவ்வளவுக்கு சேர்த்து 2 மார்க்ஸ். அவ்வளவு. ரல்ப் டைலர் மாதிரி என்று குறிப்பிட்டாலே அது சரி. இல்லையே, அது இவ்வளவு வேற மாதிரி மெத்தடும் இருக்குது. ஓகேயா? சரி, அடுத்த வினா, 3வது வினா இருக்கா பேப்பர் சிஸ்டம்? உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்ல போட்ட கேள்வி பேப்பர் எல்லாரும் எடுங்க. வாட்ஸ்அப்ல போட்ட கேள்வி பேப்பர் எடுக்க மாட்டீங்களோ? சரி, அந்த குரூப்ல காணே, அது நான் போட மாட்டேன். உங்கள்ட்ட இருக்கு தானே, வாட்ஸ்அப்ல இருக்கு தானே. சரி, 3வது வினா நாங்கள் பார்ப்போம்.
எங்க இருக்குது? ரைட், இங்க இருக்கு. இங்க பாருங்க சிஸ்டர், இப்ப 3வது வினா என்ன சொல்லுது? present the main features of the total curriculum. என்ன தமிழ்ல சொல்ல போனால் எனது பூரண கலை திட்டத்தின் பிரதான பண்புகளை முன்வைக்குக. விளங்குதோ? 3வது வினா எழுதிக்கொள்ளுங்க. பூரண கலை திட்டத்தின் பூரண கலை திட்டம் படிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல. பூரண கலை திட்டத்தின் பிரதான அம்சங்களை முன்வைக்குக, அப்படித்தானே? பூரண கலை திட்டத்தின் பூரண கலை திட்டத்தின் கலை திட்டத்தின் முக்கிய அம்சங்களை அல்லது பிரதான அம்சங்களை முன்வைக்க 4 மார்க்ஸ் இருக்கு. என்ன சிஸ்டர்? 4 மார்க்ஸ் சொல்லும். சரி, அப்ப பூரண கலை திட்டத்துடைய பிரதான அம்சம் என்ன? முக்கிய அம்சம் படிச்சிருக்கீங்களா? டோட்டல் கரிக்குலம் எடுங்க பார்க்கலாம். நீ படிச்ச நோட்ஸ் எல்லாம் கையில கொண்டு வரணும் என்னுடைய கிளாஸுக்கு வரக்கூட. அப்பதான் வினாவிடைக்கு போகலாம். பூரண கலை திட்டம் படிக்கலையோ படிச்சதோ யாராவது? ராமச்சந்திரன் சார். ஓம் சார். முறையான கலை திட்டம். ஓம் சார். முறையான கலை திட்டம், முறையில் கலை திட்டம், முறைசாரா கலை திட்டம், மறை கலை திட்டம். சரி, சரி சார், அதெல்லாம் சேர்த்துத்தான் அதுக்கு ஒரு சொல்றது பூரண கலை திட்டம். கலை திட்டம் அது இவ்வளத்தையும் சேர்த்து அவ்வளவு சேர்த்துத்தான் சார் சொல்றது பூரண கலை திட்டம். பூரண கலை திட்டம். பூரண கலை திட்டத்துடைய பிரதான அம்சம் அல்லது பண்புகள் என்ன? அதான் நாங்க பூரண கலை திட்டத்துடைய பிரதான அம்சங்கள் அல்லது பண்புகள் என்ன? யாராவது நாள் பூரண கலை திட்டத்தின் பூரண கலை திட்டத்தின் பிரதான அம்சங்கள் அல்லது பண்புகளவை. நீங்க சொல்ற பூரண கலை திட்டம் என்ன? ஒரு பக்கம் முறைசார் கலை திட்டம் உண்டு, மற்றது நீங்க சொன்ன மாதிரி முறையில் கலை திட்டம் என்று சொல்லுவோம் இல்லையா? முறையில் கலை திட்டத்தை தான் இணைக்கலை திட்டம், மறைக்கலை திட்டம் என்று சொல்லுவோம் இல்லையா? இணைக்கலை திட்டத்துக்கு கீழே தான் புறக்கலை திட்டம் என்று வரும் இல்லையா? அப்படி நாங்க பிரிச்சு போட்டு நான் கேட்கிறேன், பூரண கலை திட்டம் என்ன அல்லது பூரண கலை திட்டத்தினுடைய அம்சங்கள் என்ன? சார், அறிவு திறன் மனப்பாங்கு கொண்ட கலை திட்டம் சார், பூரண கலை திட்டம். என்னண்டு சத்தமா சொல்லுங்கம்மா. சார், அறிவு திறன் மனப்பாங்கு இவற்றை அடக்கிய கலை திட்டம் பூரண கலை திட்டம். ஆஹா, பூரண கலை சொல்லுங்க. பூரண கலை திட்ட அம்சங்கள் என்ன? 4 மார்க்ஸ் இல்லையா? இந்த 3 விடயங்கள் அடக்கிய, அதாவது அறிவு திறன் மனப்பாங்கு இவற்றை அடக்கிய கலை திட்டம் சார், கலை திட்டம். அறிவுதிறன் மனப்பாங்கு உள்ளடக்கிய கலை திட்டம். எழுதி கொள்ளுங்க. இதுக்குரிய விட நான் தாரன். சரி, பூரண கலை திட்டத்துக்கு முதலாவது நம்ம சொல்லி எழுதுவோமே. அதாவது என்ன சொல்றது? டோட்டல் கரிக்குலம் சொல்றாங்களே என்ன? டோட்டல் கரிக்குலம். அதாவது நாங்கள் இதுக்கு நாங்கள் டாபா மாடல் என்ற ஒன்றை பயன்படுத்தி கொள்வோம். பூரண கலை திட்டத்தின் பிரதான அம்சத்தை பார்க்கறதுக்கு பூரண கலை திட்டத்துக்கு உதாரணம் டாபாவினுடைய மாதிரி, டாபா மாடல் என்று சொல்லுவோம். இந்த மாடல் அது கூட பூரண கலை திட்டத்தினுடைய பண்புகளை பற்றி சொல்லுவோம். இந்த மாடல் என்ன செய்ததுன்னு கேட்டால் மாதிரி, ரைட், கலை திட்டத்தினுடைய ஒரு முழுமையான அம்சத்தை பற்றி இது சொல்லுகிறது. ரைட், அதாவது ஒரு பொது கலை திட்டத்துக்காக எப்படி பாடசாலையில ஆசிரியர்கள் வேலை செய்ய வேணும், அந்த கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேணும் என்பதை பற்றி சொல்லுகிறது. உதாரணமாக சொல்லணும்னா ஆசிரியர் இன்வால்மெண்ட்,
ஆசிரியர் ஈடுபாடு இருக்குதானே. கலைத்திட்ட அபிவிருத்தியில ஆசிரியர் ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறது. இரண்டாவது அம்சம் சொல்லலாம், மாணவருடைய தேவைகளை அறியறதுக்காக ஆய்ந்தறிகை முன் மதிப்பீடு என்று சொல்லுவோம். என்ன சொல்றது? முன்னறிவுண்டாங்களா, அதாவது ப்ரீ அசஸ்மெண்ட். என்னது? முற்சோதனை. வெரி குட். முற்சோதனையை வலியுறுத்துகிறது. மற்றது அந்த குறிப்பான குறிக்கோள்களை உருவாக்குவதற்கு இது துணை செய்கிறது. அதே நேரம் நிறுவனத்தினுடைய சூழலை சரியாக வரையறை செய்கிறது. அடுத்தது கற்றல் அனுபவங்களை விருத்தி செய்கிறது. மற்றது மதிப்பீடு கணிப்பீட்டு செயல்முறைகள் தொடர்பான ஒரு விளைதிறனான ஒரு வரையறைகளை கலைத்திட்டத்துக்கு முன்வைக்கிறது. இவ்வளவத்தை நாங்கள் அதுல சொல்லிக்கொள்ள வேண்டும். அதுக்காக நாங்க டாபாவினுடைய இந்த மாதிரியை முற்கொள்றோம். எழுதி கொள்ளுங்க. பூரண கலைத்திட்டத்தின் பிரதான அம்சங்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு டாபாவின் மாதிரியினை உதாரணமாக கொள்வோம். சரிதானே? ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லலாம் டாபா மாடல் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் இதை டாபா மாடல். சரிதானே? அப்ப டாபா மாடலில் நாங்கள் உதாரணமாக கொண்டு வேண்டாம். இந்த மாதிரி பாடத்திட்ட உருவாக்கத்தில் இண்டக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் என்றா என்ன? இண்டக்ஷன், டிடக்ஷன், சேர்வு. இண்டக்ஷன் என்றா என்ன? டிடக்ஷன் என்றா பிரித்தறிகிறது. இது சேர்த்தறிகின்ற முறை. என்ன சொல்றது? சேர்த்தறிதல் முறையை பயன்படுத்துகிறது. இது குறிப்பிட்ட கற்பித்தல் அலகுகளுடன் தொடங்கி ஒரு பொது பாடத்திட்டத்தை உருவாக்குகிறது. அதாவது பூரண கலை திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்களாக பின்வருவனவற்றை கொள்ளலாம். ஒன்று, பாடத்திட்ட உருவாக்கத்தில் ஆசிரியர்களின் பங்களிப்பும் அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது. நான் சொன்ன அப்ப ஒரு வசனம் சொன்னா, ஈடுபாட்டை, ஆசிரியர்களின் பங்களிப்பு மற்றும் ஈடுபாட்டினை வலியுறுத்துகிறது. இரண்டாவது விஷயம், மாணவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள முன் மதிப்பீடு, ப்ரீ அசஸ்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். ப்ரீ அசஸ்மெண்ட், டயக்னோஸ்டிக் ப்ரீ அசஸ்மெண்ட், அதாவது ஆய்ந்தறிகை, அறிந்து கொள்ள முன் ஆய்ந்தறிகை மதிப்பீட்டினை வலியுறுத்திக் கொள்வது. வலியுறுத்துகின்றது. அடுத்தது மூன்றாவது அம்சம், சரியா? மூன்றாவது அம்சம், குறிப்பிட்ட நோக்கங்களை உருவாக்குதல், உள்ளடக்கத்தை தெரிவு செய்து ஒழுங்குபடுத்துதல்.
அடுத்தது கற்றல் அனுபவங்களை உருவாக்குதல், பாடத்திட்டத்தின் செயல்திறனை மதிப்பீடு செய்து பரிசோதனை செய்வதற்காக நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துதல். இவ்வளவு பூர்ண கலைத்திட்டத்துடைய அம்சங்களாக கொள்ளப்படுகிறது. சரிதானே? ரைட். இந்த வினா உங்களுக்கு இது 4 மார்க்ஸுக்குரிய போதும் என்று நான் நினைக்கிறேன். ரைட். அடுத்ததாக 4வது வினாவுக்கு நாங்கள் போவோம். சரியா? 4வது வினாவை நாங்கள் பார்ப்போம். நாலாவது வினா தெரியுமா எல்லாருக்கும் என்னண்டு? தெரியாது. ஓகே, போல் 4வது வினா என்ன சொல்லுது பாப்போமா? ரைட். 4வது வினா எங்களுக்கு வினா பத்திரத்தில் இந்த பாருங்க 4வது வினாவை. Reflect on the instructional guide developed under the first curriculum reform of the new millennium and state the 3 areas under which it was developed. அடுத்தது 5வது 2 களையும் பார்ப்போம். Explain what you understand by the phrase from an evaluation culture to assessment culture. என்ன? மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாச்சாரத்தை நோக்கியதாக. அதனூடாக நீங்க என்ன விளங்குறீங்க? இது ரிஃப்ளெக்ட் ஆன் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் கைட் டெவலப்ட் அண்டர் த ஃபர்ஸ்ட் கரிக்குலம் ரிஃபார்ம். முதலாவது கலைத்திட்ட மறுசீரமைப்பின் ஊடாக போதனை, அதாவது ஆசிரியர் வழிகாட்டல், அதாவது அறிவுரைப்பு வழிகாட்டி என்று சொல்லி கொண்டு உருவாக்கப்பட்டது இல்லையா? ரிஃபார்ம் ஆஃப் த நியூ மில்லேனியம் அண்ட் ஸ்டேட் த 3 ஏரியாஸ் அண்டர் விச் இட் வாஸ் டெவலப்ட். அது உருவாக்கிய 3 பரப்புகளை, என்ன ஏரியாக்களை நீங்க குறிப்பிடுங்க என்று சொல்லுகிறது. அந்த அடிப்படையில நாங்க பார்ப்போம். 4வது வினா எங்களுக்கு புதிய நூற்றாண்டின் முதல் பாடத்திட்டத்தின் அல்லது பாடத்திட்ட மாற்றத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பாடத்திட்ட மறுசீரமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட பயிற்சி வழிகாட்டி புதிய நூற்றாண்டின் முதல் பாடத்திட்ட மாற்றம் பின்வரும் பகுதிகளில் பயிற்சி வழிகாட்டிகளை உருவாக்குவதற்கு மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த கேள்வியை கொஞ்சம் சரியா எழுதி கொள்ளுங்க. நான் சொன்னது எழுதுங்களேன் எல்லாரும். 4வது வினாவா தெளிவா எழுதி கொள்ளுங்க. அதாவது எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்வி எழுதுங்க. 4வது கேள்வியை தமிழ்ல நான் சொல்லி எழுதுங்களா? என்னுடைய பிடிஎஃப் அந்த இங்கிலீஷ் கேள்வி தெரியுதா எல்லாருக்கும்? இங்கிலீஷ் கேள்வி தெரியுதா? இல்ல சார். ஷேர் பண்ணப்பட்டுட்டு இங்கிலீஷ் 4வது வினா இங்க பாருங்க. இந்த இல்ல சார். இல்லையா? இல்ல சார். சரி, 4வது எழுதி கொள்ளுங்க. நீங்க 4வது எழுதி கொள்ளுங்க. புதிய நூற்றாண்டு முதல் கலைத்திட்ட மறுசீரமைப்பின் கீழ், கலைத்திட்டம் பாடத்திட்டம் தானே, உருவாக்கப்பட்ட ஆசிரியர் அறிவுரைப்பு
பயிற்சி வழிகாட்டியானது கலைத்திட்ட மாற்றமானது பின்வரும் பகுதிகளில் ஏற்படுத்தப்படல் வேண்டும். இல்ல, எவ்வப்பகுதிகளில் ஏற்படுத்தப்பட வேண்டும். எவ்வப்பகுதிகளில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடுகிறது. சரிதானே? என குறிப்பிடுகிறது. அதாவது கலைத்திட்டம் புதிதாக முன்வைக்கப்பட்ட மில்லேனியத்துக்கான கலைத்திட்ட மறுசீரமைப்புல என்னென்ன பகுதிகளில் அந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டது. அதுதான் கூட கேள்வி. சரிதானே? அந்த அடிப்படையில பாருங்க ஷாவன், அப்படிதான் 1 minute இந்த இருக்கு. புதிய நூற்றாண்டு முதல் கலைத்திட்ட மறுசீரமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட ஆசிரியர் அறிவுரைப்பு பயிற்சி வழிகாட்டியானது கலைத்திட்ட மாற்றம் என்பது பின்வரும் எவ்வப்பகுதிகளில் கலைத்திட்ட மாற்றம் என்பது எவ்வப்பகுதிகளில் ஏற்படுத்தப்படல் வேண்டும் என குறிப்பிடுகிறது. அதில் ஒன்றுதான் 4 விஷயம். ஒன்று, உள்ளடக்க பொருத்தத்தில மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். உள்ளடக்கம், கலைத்திட்டத்திலே உள்ளடக்கம் பொருத்தப்பாடாக அமைய வேண்டும். பாடத்திட்ட உள்ளடக்கம் தற்போதைய சமூக தேவைகள் மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கு பொருத்தமானதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். 2வது விஷயம் சொல்லுது, அந்த மிலேனியம் கரிக்குலம் ரிஃபார்ம்ஸ் பயிற்சி முறைகள் பற்றி சொல்லுது. அதாவது மாற்று சிந்தனை, படைப்பாற்றல், மாற்று சிந்தனைடா ஆக்க சிந்தனை, மாற்று சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன்களை மேம்படுத்தும் நவீன கற்பித்தல் முறைகளை உள்ளடக்கணும். 3வது மதிப்பீட்டு முறைகள் பற்றி சொல்லுது. என்னென்ன முறைகளை பயன்படுத்தி நாங்கள் மதிப்பீடு செய்யணும் மட்டும் சொல்லி சொல்லுது. 4வது ஒப்புமை அணுகுமுறை, கம்பரேட்டிவ் ஒப்புமை அல்லது ஒப்புமை அணுகுமுறை பற்றி, கம்பரேட்டிவ் அப்ரோச் என்று சொல்றது. அதாவது அனைத்து மாணவர்களும் அவர்களது பின்னணி அல்லது திறன்களை விட உறுதியாக உள்ளடக்கப்பட்ட அணுகக்கூடிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதமான திறன்கள், பின்னணிகளை கொண்டவர்கள் என்பதை விளங்கி அந்த புதிய கலைத்திட்ட மறுசீரமைப்பு முன்வைக்கப்பட வேண்டும் என்று இந்த 4 ஐடியாக்களையும் முன்வைத்தது. இதுதான் வினா 4வது. சரிதான்? வினா இலக்கம் 4வது. அநேகமா இப்படியான வினாக்கள் வரும்பொழுது அதிகமான விடையை நீங்க எழுதக்கூடாது, நேரம் போதாது. மற்றது 4 வினாக்களை 4 விடைகள் வரக்கூடிய மாதிரியான வினாக்களை தான் உங்கள்கிட்ட அவர்கள் கேட்பார்கள். சரிதானே? 4வது வினா. அடுத்தது 5வது வினாவை நாங்கள் பார்ப்போம். இந்த பேப்பர்ல 5வது வினா, இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய 5வது வினா. ஹலோ, 5வது வினா என்ன? 5வது வினா என்ன? வாசிங்க எல்லாரும். Explain what you understand. அதாவது மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாச்சாரம் என்ற இந்த ஃபேஸ், இந்த கூற்றால நீங்க விளங்கிக் கொள்வது என்ன என்று கேட்கிறாங்க இல்லையா? அப்ப மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாச்சாரம் என்ற அந்த கூற்றால நீங்க விளங்கிக் கொள்வது என்ன என்றதான் 5வது வினா. உங்களுக்கு விளங்கிட்டு தான் இப்ப மதிப்பீடுண்டா என்ன, கணிப்பீடுண்டா என்ன இல்லையா? அதாவது இதுல ஏன் அந்த முறை அல்லது கலாச்சார மாற்றம் வந்தது,
உங்களுக்கு நவீன இப்ப இதுக்கு முதல் பார்த்துக்காண்டி நவீன வகுப்பறையில மதிப்பீட்டு கலாசாரத்தை விட கணிப்பீட்டு கலாசாரம் ஏன் அவசியம் என்றெல்லாம் பார்த்து நீங்களோ என்ன right. ஓம் சார் ஓம் Right. அந்த அடிப்படையில நாங்கள் இப்ப பார்ப்போம் இதை மட்டும் பார்த்து முடிப்போமா ஓம் சார் ஓம் மதிப்பீட்டு கலாசாரம் முதல் கணிப்பீட்டு கலாசாரம் கலாசாரத்துக்கு மாற்றம் இதான் அந்த கேள்வி என்ன என்பதனால் நீர் விளங்கிக் கொள்வது என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டால் மதிப்பீட்டு கலாசாரம் முதல் கணிப்பீட்டு கலாசாரத்துக்கு மதிப்பீட்டு கலாசாரம் முதல் மதிப்பீட்டு கலாசாரத்திலிருந்து என்று மாத்துக்கிறது மதிப்பீட்டு கலாசாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாசாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாசாரத்துக்கு என்ன சொற்றொடர் கல்வி நடைமுறைகளில் நிகழும் மாற்றத்தை குறிக்கிறது அப்படி முதல் சொல்ல வேணும் பிறகு சொல்ல வேணும் மதிப்பீட்டு கலாசாரம் என்றா என்ன கணிப்பீட்டு கலாசாரம் என்றா என்ன என்றதை நீங்க சொல்ல வேணும் சரிதானே மதிப்பீட்டு கலாசாரம் என்றது ரைட் மாணவர்களின் செயல்திறனை அவற்றின் நிறைவு காலத்தில் மொத்த மதிப்பீடுகள் மூலம் பெரும்பாலும் நிலையான பரீட்சைகள் மூலம் எனது மதிப்பீடுகள் செய்யப்படுகிறது ஆனா கணிப்பீட்டு கலாசாரம் என்பது என்ன சொல்லுங்க தொடர்ச்சியான பின்னூட்டம் வழங்கப்படும் இல்லையா மதிப்பீடுகளை அதாவது கணிப்பீடுகளை முதன்மைப்படுத்துகிறது அதே நேரம் இதனால் மாணவர்களின் கற்றல் செயல்முறை மேம்படுத்தப்படுகிறது இல்லையா மேம்படுத்தப்படுகிறது இது தொடர்ச்சியான மேம்பாடு தனிப்பட்ட பயனாக்க கற்றல் மற்றும் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது ஆகவே மதிப்பீட்டு கலாசாரத்தில் இருந்து கணிப்பீட்டு கலாசாரம் நோக்கி என்ற பதத்தால நீங்க ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டி விட்டால் சரி இது 2 மார்க்ஸ் இதுக்கு 2 மார்க்ஸ் வரும் ஓகேவா 5வது வினா வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோமா ஓகே தானே இன்றைக்கு நாங்கள் செகண்ட் பார்ட்ல ஒரு கேள்வி ஃபுல்லா பார்த்திருக்கிறோம் மற்றது ஃபர்ஸ்ட் பார்ட்ல முதல் 5 வினாக்களையும் பார்த்திருக்கிறோம் அடுத்தடுத்த வினாக்களுக்குரிய விடையையும் நான் சரியா எழுதிட்டு உங்களுக்கு இதை PDF ஆக போட்டு விடுறேன் ஓகேயா சரி தயவு செய்து கொஞ்சம் கிளாஸுக்கு டைமுக்கு அட்டென்ட் பண்ணுவீங்களா கொஞ்சம் தாமதியாம அட்டென்ட் பண்ணுங்க இனிமேலா சரி அப்ப நான் இது வரைக்கும் படிப்பிச்சது வரைக்கும் விடைய போட்டு விடையா அப்ப ஓம் சார் போட்டு விடுங்க சார் நீங்க கரெக்ட் போடுங்க சார் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க 5 வினாக்களுக்குரிய விடைய நான் இப்போ உங்களுக்கு போட்டு விடுறேன்னா சரியா 5 வினாக்களுக்குரிய விடைய நான் இப்ப போட்டு விடுறேன் சரிதானே இன்றைக்கு படிச்சது மதிப்பு எதிர்பார்க்க வினாக்கள்ல நான் இப்ப போடுறேன் உங்களுக்கு கடைசியை விளங்கப்படுத்துவேன் என்னென்னத்துக்குள்ள செய்யணும்ன்றது சரி அப்ப நான் விளங்க இல்ல சனிக்கிழமை கிளாஸ் இருக்குதா கட்டாயம் இருக்கும் என்ன செய்யும் சனிக்கிழமை ஓகே உங்களுக்கு பிரச்சனை தானே சரி நீங்க விடப்பட்டீங்கன்னு சொல்லித்தான் சில பேர் வர்றதுலயோ தெரியாது சார் என்னண்டு சிலர் இன்னைக்கு வரல தானே சார் அப்ப பிரிண்ட் எடுத்துட்டு பேசாம இருக்கிற ஐடியாவும் தெரியாது சார் சிலர் வரல இன்னைக்கு கிளாஸ் சார் நீங்க போடுங்க நீங்க நாங்க பண்றோம் நீங்க போடுங்க சார் நீங்க வெளியே போடுங்க நாங்க வர பண்றோம் சார் நீங்க என்ன செய்யணும்னா உங்க ஆட்களை வர சொல்லணும் என்ன உங்க ஆட்களை நீங்க தயவு செய்து வர சொல்லுங்க என்ன அடுத்தடுத்த கிளாஸுக்கு அப்படின்னா அதான் சொல்லுவார் நீங்க விடைய ஸ்கிரிப்ட் நான் அப்ப இனி உங்களுக்கு செய்யாம விட்டு சரிதானே அது நீங்க தாங்க எங்களுக்கு நியாயம் இது தாங்க சார் நீங்க சரி சிஸ்டர் அப்படி சரி நாங்கள் அப்படி செய்வோம் நான் அப்படி தர விட மாட்டேன் நான் தாருனேன் முதல் 5 வரைக்குமான பகுதியை நான் போட்டு விடுவேன்
சரியா? இப்ப சார் லேப்டாப் வேற ஒரு செஷனுக்கு போகுது. நான் உங்களுக்கு அது முடிய ஒரு 1 ஹவருக்கு பிறகு நான் உங்களுக்கு போடுறேன்னா சரியா? ஓகே, ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஓகே ஓகே, பை பை.